அவரோட உழைப்பு நல்லா இருக்கு. அவங்களும் சூப்பர் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு. எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. ஆக்டிங் நல்லா இருக்கு. ரொம்ப அந்த மியூசிக்லாம் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நம்ம சவுத் டைரக்டர்ஸ் ஒரு சீரியஸான படம் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதான் ரிசல்ட். பயங்கரமாக இருக்கு. அதான் வேற லெவலில் தலைவர் நடிப்புனா தலைவர் நடிப்பு தான். ரஞ்சித் சார் நடிப்பு சூப்பர், வேற லெவல். படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. விக்ரம் சார் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. விக்ரம் சார் எப்படி பண்ணியிருக்காரு? செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. விக்ரம் சார் எப்படி பண்ணியிருக்காரு? செமையா பண்ணியிருக்காரு. அவரை பத்தி சொல்லவே வேணாம், நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குண்ணா, செமையா இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. பாருங்க, அருமையாக பண்ணியிருக்காரு. விக்ரம் சார் எப்படி பண்ணியிருக்காரு? செமையா பண்ணாரு. ப்ரோ சூப்பர் ப்ரோ, வேற லெவலில் இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. விக்ரம் சார் எப்படி பண்ணியிருக்காரு? வேற லெவல் ப்ரோ. சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளோதான் ப்ரோ. வேற லெவலாக இருக்கு. வேற லெவல் ப்ரோ. படம் ஹிட் ஆகும். நல்லா படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணா. 1000 கோடி கண்டிப்பா 1000 கோடிண்ணா. கண்டிப்பாக நேஷனல் எடுத்து வைங்க. கண்டிப்பாக எடுத்து வைங்க அவார்டு. படம் ஃபுல்லாக பாலிடிக்ஸ் தான் ப்ரோ. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்மையாக இருக்கு. அப்புறம் இதுக்குமே நேஷனல் அவார்டு தரலன்னா வேலைக்கு ஆகாது. ரெண்டு பேர் மியூசிக்கும் சரி ஆக்டிங்கும் சரி ரெண்டுத்துக்குமே நேஷனல் அவார்டு கண்டிப்பாக தந்தே ஆகணும். ஏன்னா மியூசிக் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரோஹினியில் வந்து ஸ்பீக்கர் பயங்கரமாக இருக்காச்சு. அண்ட் இப்போ மியூசிக் பயங்கரமாக எங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு. அவரோட பாலிடிக்ஸ் கிளியராக இருக்குது, நீட்டாக சொன்னார். ரொம்ப வெளிப்படையும் இல்லாமல் ரொம்ப உள்ளே வச்சுக்காம கிளியராக என்ன யாருக்கு என்ன தேவையோ அதுக்காக சீக்கிரமாக எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா எவ்வளோ இது நிறைய கட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் பிளாக் தான், அதுக்காகவே வந்து படம் பார்க்கலாம். இந்த இயரில் வந்து எல்லா படத்தை விட இப்போதைக்கு பெஸ்ட்டாக இருக்குது தான். நெக்ஸ்ட் மந்த்தே நிறைய படம் வருது. இப்போதைக்கு நாங்கள் டாப்பில் வச்சுருக்குது தாங்கலான்னா. செகண்ட் ஹாஃபில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் லேக் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டாங்க. மாலையும் மோகன் அதான் ஆக்டர்ஸை பற்றி கேட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. யாரும் நல்லா நடிக்கிறாங்க. எல்லாருமே நல்லா பண்ணி எல்லாருமே அவங்களோட 10 on 10 இன்டர்வல் சீன்ஸ், அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது. விக்ரம்க்கு நேஷனல் அவார்டு கண்டிப்பாக தந்தே ஆகணும். இதுக்கப்புறம் இதுக்கும் தரலன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா இருக்கும் வர டான்ஸ் ஆடுறவங்களுக்குலாம் தராங்க. இவர் அடிச்சு உதச்சிருக்காங்க, மூஞ்ச போட்டு அடிக்கிறாங்க. ரத்தம் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அவர் போய் அப்படியே விளறது, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். அவ்வளோ ரியலிஸ்டிக்காக எல்லாமே ரியலாக தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அவருக்கு இது எடுத்து இதுக்காச்சும் தயவு செய்து நேஷனல் அவார்டு. அப்புறம் மியூசிக் ரொம்ப நாள் கழிச்சு ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு நல்ல மியூசிக் வச்சிருக்கு. அசுரனுக்கு அப்புறம் இது பெஸ்ட்டாக வந்திருக்கு. நாங்கள் ரெண்டுத்துக்குமே எதிர்பார்க்குறோம். அண்ட் ஸ்க்ரீன் பிளே இஸ் குட். சொல்ல வேணாம் ப்ரோ, டெரிக்க விட்டுட்டு வருவார். இந்த வாட்டி அவரோட ஸ்டைல் மாறிடுச்சு. அவரோட அந்த ஸ்க்ரீன் பிளே எங்கேயும் லாக் ஆகல. நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் என்ன ஆகிட்டு வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். அந்த கியூரியஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு தி கிளைமேக்ஸ் நல்லா போச்சு. இன்டர்வெல் அந்த கூஸ் பம்ப் சீன்ஸ் அது தெறிக்க விட்டாரு. மோரோவர் இந்த படத்தை எக்ஸ்ட்ரா லெவல் கொடுத்தது வந்து ஜிவி பிரகாஷ் தான். அவரோட அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், ஆர்ஜில் ஒனுக்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் பவர் கொடுத்தது வந்து இந்த பீட்டில் தான் நம்ம சொல்லலாம். அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா போச்சு. அதுக்கப்புறம் சிஎன் சாரோட ஆக்டிங் ஒவ்வொரு படத்துலையும் அவருக்காக அந்த கொடுக்குற அந்த டெடிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த படத்தை அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பாடி லாங்குவேஜ் ஆக்டிங் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு புது சியானா ஒரு புது தங்கலானா வந்திருக்காரு. இந்த வாட்டி படம் ஹிட்டு தான். விக்ரம் சாருக்கு ஒரு சிஎன் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நல்ல பெரிய ட்ரீட் கொடுத்துருப்பாரு. அவ்வளோதான். விக்ரம் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோட மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ரஞ்சித் சாரோட டைரக்ஷன் இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட டைரக்ஷன். விக்ரம் சார் எனக்கு தெரிஞ்ச ஆஸ்கர் ஒரு கன்ஃபார்ம் ஆஸ்கர் கிடைக்கும். மியூசிக் சூப்பராக இருக்குது. ஜிவி பிரகாஷோட மியூசிக் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு யாருனா கொடுப்பாங்கன்னு நினச்சேன், பயங்கரமாக கொடுத்துருக்காரு. இயக்கம் எப்பவுமே ஒரு சொல்லுவார்ல, ஒரு நிலத்தை பற்றி ஒன்று சொல்கிறாரு, அது இருக்குது. ஆனால் அது நல்லா இருக்குது. இந்த படம் ஆஸ்கர் கன்ஃபார்ம். எல்லாருக்குமே ஒவ்வொரு டீமுக்கும் தெரிஞ்ச சினிமாட்டோகிராஃபி எல்லாருக்குமே ஒவ்வொரு அவார்டு இருக்குது கன்ஃபார்ம். இதில் வந்து ஆதித்தமிழர்களுடைய வாழ்வியலை எடுத்து சொல்லியிருக்காரு. ஆமாம் அது உண்மைதான். அது வந்து அதை படம் பாருங்க, நம்ம சொல்லி கெடுக்க வேணான்னு நினைக்கிறேன். நான் படம் பாருங்க, நல்லா இருக்கு. விக்ரம் சார் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. கொஞ்சம் நல்லா அவர் சொல்லவே வேணாம், எல்லா படமும் நல்லா தான் பண்ணுவார். இதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. தங்களான் பாரஞ்சி தானே நிலத்துக்கான போராட்டத்தை இன்னும் கையில் எடுக்கணும்னு சொல்கிறாரு. இன்னும் இங்கே நிறைய பேருக்கு நில கையில் இல்லை, எல்லாரும் நிலத்தை கையில் எடுக்கணும். அதுக்காக போராடுறது தான் தங்களுக்கு. இதில் அரசியலே இதுதான், நிலத்துக்கான போராட்டம் இது. என்ன பாலிடிக்ஸ் வந்து பேசுகிறாங்கன்னா ரஞ்சித் படம் இல்லை, அது பெருசாக ஒன்றும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல இந்த படத்தில். மற்ற படத்தில் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த படத்தில் பெருசாக எதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஆனால் இருந்தது, அந்த டச் இருந்தது. ஆனால் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை ப்ரோ. அப்படியே இருந்தது. நான் என்ன ஒரு மூமெண்ட்டில் போனோம், அப்படியே சியான் விக்ரம் ஆக்டிங்லாம் வேற லெவல் ப்ரோ. சத்தியமாக ஜிவி பிரகாஷ் மியூசிக் நீட் அண்ட் கிளீன் சூப்பராக இருந்தது. யாரை சொல்கிறீங்க ரசிகர் பட்டாளம் இல்லைன்ட்டு? உள்ளே போய் பார்த்தாலே தெரியும் ப்ரோ. அதுனா ப்ரோ ரசிகர் இருக்கிறாங்க, படம் பார்க்க சொல்ல நல்லா இருக்கா, அவ்வளோதான் ப்ரோ. அதுதான் மெயின். என்ன ப்ரோ
இருக்கு ப்ரோ. அரசியல்னா ஃபுல் அரசியல் இல்லை, அவங்களோட கஷ்டத்தை தான் சொல்லியிருக்காங்க, அரசியல்னு சொல்ல முடியாது ப்ரோ. பட்டது தான் வந்துருக்கு. ஒவ்வொரு கேரக்டரும் நீட் அண்ட் கிளீனாக இருக்கு ப்ரோ. அவங்க பக்காவாக இருக்கு ப்ரோ. ஒரு அதுவும் விக்ரம் ஆக்டிங், ஐயோ அந்த மனுஷன்னா ப்ரோ, மனுஷன் தான் ஒரு சோளத்துக்கு சொருகணும் அந்த மாதிரி தான் ப்ரோ இருந்தது பார்க்கறதுக்கு. சூப்பர் ப்ரோ. ஃபுல் அடிச்சு படம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைலாக்கும் பேசும்போதெல்லாம் அது சொல்லவே தேவையில்ல, பார்த்தா தான் தெரியும். அது தேட்டர்ல தான் சவுண்டு எஃபெக்ட் பத்தல ப்ரோ. ஜிவி 1, பாரஞ்சித் 1, ஆர்கே செல்வா 1 ப்ரோ. ப்ரோ விஷுவலாக படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. ஸ்டோரியாகவும் படம் நல்லா தான் இருக்கு. படம் எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுண்ணா. படம் செம்மையாக பண்ணியிருக்காருண்ணா. விக்ரம் மால்விகா மோகனும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகே, இப்போ ரஞ்சித் சார் வந்து எப்பயுமே ஒரு அரசியல் பேசுவாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த அரசியல் இதுலேயும் வந்து பேசியிருக்காரு, ஆனால் அது ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருக்காரு ரொம்ப. ஆனால் அரசியலை தாண்டி இந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அதெல்லாம் தூக்கி விட்டுருச்சு. அப்படியே அரசியல் மட்டுமே நமக்கு தெரியாது, நமக்கு ரொம்பலாம் தெரியாது. அதில் தங்கலான்ங்கிறது அது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தானே, செகண்ட் பார்ட்டு லீட் கொடுத்தாங்க. பார்ட் 2க்கு லீட் கொடுத்த மாதிரி தெரில, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு எல்லாமே. இதில் லீட் மாதிரி எதுவும் கொடுக்கல. கண்டிப்பாக கொடுத்துடலாண்ணா, அவார்டு கண்டிப்பாக கொடுக்கலாம்ண்ணா விக்ரம்க்கும். வேற லெவலில் நடிச்சுக்கிறாருண்ணா. மியூசிக் என்ன தரமாக இருக்கு. ஸோ அப்படியே அதிர்ந்து உள்ளா போய் படம் தங்கலான் பாட்டு தரமாகுது, செம்மாகுது. எல்லாம் ஃபேமிலி மொத்த பேரும் பார்க்கலாம், பிடிச்சிருக்கு எல்லாம். ஆஸ்கார் அவார்டு கன்ஃபார்ம் தான். வேற லெவல் ஆகுது தரமா. நிறைய பேர் வந்து இந்த நிறைய டைலாக் புரியல அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக ரொம்ப உன்னிச்சு கவனித்து பார்க்க வேண்டிய படம். செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நிறைய இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நிறைய கமர்ஷியலாக ஒரு நல்ல மாஸ் படம் மாதிரி ஒரு மாஸ் எலிவேஷன் அதெல்லாம் வச்சுருக்கோம். செகண்ட் ஹாஃப் வந்து ரஞ்சித் சார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் மீடியமில் போகிறாரு. ஸோ ஆப்வியஸாக அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்டோரி டெல்லிங்கில் ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டியதுனால ஸ்லோவாக ஃபீல் ஆகுது. விக்ரம் சாருக்கு ஒரு கம்பேக் கண்டிப்பாக ஆப்வியஸாக நான் அவருக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான படம். அவருக்கு வந்து ரசிகர் பட்டமா இல்லைன்றதெல்லாம் கேள்வி எப்படி உள்ள ரெஸ்பான்ஸ் எப்படி செம்மையாக இருந்துச்சு. ரெஸ்பான்ஸ்லாம் அதானா, அதுவே ஒரு ப்ரோ ப்ளஸ், அதுவே ஒரு காணும் கூட. இந்த மாதிரி பார்க்க வேண்டிய படமே இல்லை. இது ரொம்ப சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக கவனித்து பார்க்க வேண்டிய படம். அப்படி பார்த்தா எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். பார்வதி மாலவிகா மோகன் அவங்களுக்குலாம் வந்த மாதிரி ஸ்கோப் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ரொம்ப அழகாக டீட்டெயிலிங் பண்ணி எல்லா கேரக்டர்லையுமே நடித்தவங்களும் எல்லாம் சூப்பராக நடிச்சு நல்லா இருந்துச்சு. தங்கலான் சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சூப்பரான படம். விக்ரம் சார் வந்து ஆக்டிங் சொல்ல வேணாம், சூப்பராக நடிச்சிருவார். இந்த ஷேடு வந்து நம்ம பார்த்ததில்லை இது வரைக்கும். இத்தனை படம் நடிச்சிருக்காரு, இந்த ஷேட் நம்ம பார்த்ததே இல்லை. எஸ்பெஷலாக சொல்லணும்னா ஜிவிஎம்மோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் அந்த 15 மினிட்ஸ் அந்த டிரான்சிஷன் ஒன்று இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கோட சீன் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சோ அதே அளவுக்கு பிஜிஎம்மும் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதான் நான் அந்த பிஜிஎம் கேட்கும் போது அந்த சீனை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாகவே கூஸ்பம்ஸ் மூமெண்ட்ஸ் தான் அதெல்லாம். ஹீரோயின் அப்படின்ற ஒரு தனியாக கேரக்டர் இல்லாமல் எல்லாருமே கதைக்குள்ளே தான் இருக்காங்க. அது நம்ம தனியாக இவங்களுக்காக அவங்களுக்காகலாம் படம் பார்க்க முடியாது. ரஞ்சித் சார் இதில் ஒரு பாலிடிக்ஸ் சொல்லியிருப்போம். கண்டிப்பாக அவர் படத்தில், ஆமாம் அவர் படத்தில் பாலிடிக்ஸ் இல்லாமல் எப்படி, அதான் சும்மா அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காமல் கரெக்டான நேரத்தில் ப்ளேஸ் பண்ணனால ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் அந்த இதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அவர் படம் சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோதான். வேறு ஒரு ஜென்சி கிட் மாதிரி இருக்கீங்க பார்க்குறதுக்கு, ஏற்றுக்க முடியுதா? கரெக்டாக தானே இருக்கு. ஏன்னா அவர் ஸ்பீச்லாம் பார்க்குறோம், ஸ்டேஜ் ஸ்பீச்சு, இப்போ கூட இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் கூட பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தங்கலான் சூப்பராக இருந்தது. விக்ரம் சாரோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அவருக்கு தான் வந்தேனே நான், ஆனால் சாட்டிஸ்ஃபைட், செம்ம சாட்டிஸ்ஃபைட். மியூசிக் நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த வார் சாங்லாம் பயங்கரமாக இருந்தது. இன்னும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அந்த வைப்ஸ்லேயே தான் இருப்போம்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷனோட வரல நான், டு பி ஃப்ராங்க். ஆனால் நினச்சதை விட நல்லாவே இருக்கு. படம் அருமையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தங்கலான் ஒரு மிகப்பெரிய படைப்பு. படத்துக்கு என்னென்ன தேவையோ அது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என்னை பொறுத்தளவு படம் அவ்வளோ சூப்பரான படம். விக்ரம் சார் வந்து வாழ்ந்திருக்காரு தான் சொல்லணும். இந்த மனுஷனுக்கு வந்துட்டு அவார்டு ஆஸ்கர் நாயகன் தான் சொல்லணும். அவ்வளோ திறமையாக பண்ணியிருக்காப்புல. ஏன்னா அவ்வளோ மெனக்கடணும் இதுக்கெல்லாம். உடம்ப இழைச்சி தானே வருத்திக்கிட்டு ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா அது சியான் விக்ரமால தான் பண்ண முடியும். மோரோவர் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து மியூசிக் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அந்த ஒரு பாட்டு வரும், ஜிமிக்கி ஜிமிக்கி வேணாமினிக்கி ஜிமிக்கி ஜிமி, அது கரெக்டாக பாடுறா? இல்லை தப்பாக பாட்டணும், வேணாமினிக்கி தானே. ஓகே, வேணாமினிக்கி. ஸோ அந்த ஒரு சாங்குமே வந்து அவ்வளோ நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் மோரோவர் வந்துட்டு அந்த தங்கலான் அந்த பிஜிஎம் அண்ட் மாலவிகா, ஐயோ ஒரு கத்துவாங்க, அப்படியே காதை அப்படியே மூடிக்கிட்டே அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கத்தி ஒரு பேயை உருவாக்கி ஒரு கேரக்டரை எவ்வளோ மோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ மோல்ட் பண்ணி எவ்வளோ டஃப்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ டஃப்பாக கொடுத்து, எனக்கு தெரிஞ்சு அந்த 1001 2 பார்ட் ஒன்றும் இல்லை, அந்த பிஜிஎம்மை போட்டு 1001 2 போட்டுங்க
அப்படியே பார்ட் 2 பார்ட் 3 அப்படி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா கூட சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு இந்த ஆகஸ்ட் 15க்கு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா தங்கலான் இருக்குன்னு நான் வேண்டி கேட்கிறேன். உண்மை சம்பவத்தை பற்றி பேசியிருக்காங்க. பிரிட்டிஷ் மக்கள் வந்து நம்மளை எப்படி வந்து கொடுமைப்படுத்திருக்கான்ற அதை வந்து பேசியிருக்கான்ற போது என்னை பொறுத்தளவு அது எப்படி சொல்றது, நம்மளோட பழங்குடியினர் நம்மளோட அதாவது ஒரு 80s அந்த மாதிரி 70s காலத்தில் வந்து நம்மளை எப்படி கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்ற வசதியில் இதை காமிச்சிருக்காங்க. ரியல் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. உண்மையிலே அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் மோரோவர் வந்துட்டு மியூசிக் அண்ட் முக்கியமாக இப்போ சின்ன கேரக்டர்ஸ் பசுபதி சார் ஆகட்டும் சரி, அந்த ஹீரோயின் ஆகட்டும் சரி, கூட நடித்த ஒய்ஃப் கேரக்டரும் சரி, சின்ன பசங்க ஆகட்டும் சரி, அவருமே நல்லா சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ஃபேமஸான டைலாக் மட்டும் இருக்கும், உங்கள் மக்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுங்க இல்லைன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு அந்த ஒரு மாதிரி சொன்னால் அதுவுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த படம் ஆகஸ்ட் 15க்கு ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். தங்கலான் டீமுக்கு ஒரு பெரிய ஒரு ஆல் தி பெஸ்ட்.